பாக்குறவங்களுக்காக. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன ரிலேட்டடா நீங்க சொல்ல போறீங்களோ அதை சொல்லுங்க. நான் இந்த இப்போ மாதிரி ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டேன் மேடம். அது வந்து ரொம்ப பஞ்சரான ஸ்டோரி. அது வேற திரும்பி அவங்க கொடுத்து. சரி. இது வந்து எல்லாமே ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் தான் மேம். நான் லாஸ்ட் இயரோட அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணல. எனக்கு ஃபண்டு தேவைனால நான் போட்டிருந்த ஒரு 20-25 லேக்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் பில்டிங்காக. பட் என்னோட ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸ் நான் எப்படி செலக்ட் பண்ணேன், எதனால் அதை செலக்ட் பண்ணேன்னு ஒரு 2-3 ஸ்டாக் இதுல இருந்து நீங்கள் சொன்னாலும் ஓகே, இல்லை நான் ஒரு லைனாக ஒன்று 2-3 சொன்னாலும் ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி நான் பண்ணுறது தப்பாகவும் இருக்கலாம். இங்கே இருக்கிறவங்க என்னோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அவங்க நீங்கள் இந்த மாதிரி இது மாதிரி ஏதாவது டியூன் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வேர்ல்பூல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி போன வருஷம் ஜூனில் எடுத்திருக்கேன். 1523ல. நீங்கள் இந்த வேர்ல்பூல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுறேன். நாலாம் தேதி எடுத்திருக்கேன் சார். 1523 அதோட ப்ரைஸ் ம் வந்து ம் இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கேன். என்ன ரீசனுக்காக எடுத்திருக்கேன், இந்த இந்த ஸ்டாக் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. என்ன ரீசனுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாலிங் பேட்டர்ன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. யாருமே வந்து இந்த ம் ஸ்டாக் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது வாங்குறதுக்கு. நான் கண்டினியூவா வந்து இந்த ஸ்டாக் வாங்கினவங்களும் சரி வாங்க போறவங்களும் சரி இதுல ம் ம் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியாது. பட் ஆனா ஒரு இடத்துல வந்து இது கன்சாலிடேட் ஆகி வெளியே பஸ்டட் ஆகுது. இந்த இடத்துல நான் வந்து வாங்கினது இந்த இடம். ம் எதுக்காக இது இது வந்து வெறும் இந்த பேட்டர்ன்ஸ்க்காக மட்டும் வாங்கல. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ரொம்ப இப்போ வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்லாம் கொஞ்சம் மைனஸ் ஆயிருக்கு சார். நான் எடுத்த டைம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து எஃப்ஐஎஸ்க்கும் டிஐஎஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் ஹெவியாக வாங்க ஆரம்பிச்சாங்க. நான் இதில் நோட் பண்ணது என்னன்னா அந்த டைம்ல ஜூன் மந்த்ல நான் வாங்கும் போது வந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து ரொம்ப ஹெவியாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 8%, 31%, 33%, 6%. இது வந்து இங்க இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது டிஐஎஸ் வித்ததை உடனே எஃப்ஐஎஸும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்டாக்ல வந்து சம்பந்தமே இல்லாம வந்து டிஐஎஸும் எஃப்ஐஎஸும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. நான் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அது ஏதாவது வாங்கியிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டாக்குள்ள போவேன். பப்ளிக் நிறைய இருந்தால் அந்த ஸ்டாக்குள்ளேயே போக மாட்டேன். ஏன்னா எப்பயாவது ஒரு ஏதாவது மார்க்கெட் விழ ஆரம்பிச்சாலோ பப்ளிக் வந்து ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க. மொத்தமா வந்து ஒருத்தர் செல் பண்ண ஆரம்பிச்சு அது விழ ஆரம்பிச்சோடனே பப்ளிக் டப் டப் டப்னு டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எஃப்ஐஎஸ்டிஐஸ் வந்து டம்ப் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து ஒரே டைம்ல நடக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அதுல இருந்து அவங்க கூடயே டிராவல் ஆகி போனா நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் எடுத்த ரீசன் வந்து அந்த டைம்ல வந்து எஃப்ஐஎஸ்டிஐஸும் அந்த ஸ்டாக்கை ரொம்ப அக்யூமுலேட் பண்ணாங்க. இன் மீன் வைல் டிஐஎஸ் ஒரு 2% வித்தா அதை உடனே வந்து எஃப்ஐஎஸ் அந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு காட்டும். இப்போ வந்து இதுல கிளியரா இல்ல. நீங்க இன்னும் கிளியரா உங்களுக்கு வேணும்னா மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். எனக்கு அது ப்ரீமியம் மோஷனுக்கு இல்லை. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு குவார்டர்லி வச்சுருந்தாங்க, எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு கிளியராக காட்டும். ஸோ அவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது நான் இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்டாக் வந்து 30-40 தௌசண்ட் மேலே போக மாட்டேன். பட் ஆனால் இந்த ஸ்டாக்ல வந்து அட் அ டைம்ல நான் வந்து 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 30%, 32%லயே நான் எக்ஸிட் ஆயிட்டேன் சார். 38%ல எக்ஸிட் ஆயிட்டேன். அது என்ன ரீசன்னா இந்த இந்த டேட்ல வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. வேர்ல்பூல் வந்து ஏதோ ஒரு புது லான்ச்சோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரே நைட்லேயே வந்து அதை ஸ்டாக் வந்து ரொம்ப ஹையா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. நான் இதுக்கப்புறமும் ஹோல்ட் பண்ணேன். அது ரொம்ப என்னால் அதுக்கு மேலே ரொம்ப கன்சல்டேட் ஆகிறனால இந்த இடத்துல நான் வித்துட்டு வந்துட்டேன். ஓகே. இதுதான் வேர்ல்பூலுக்கு நான் எடுத்த ரீசன் மேடம். இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஆ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஃப் இந்தியா.
ஸ்டாப் லாஸ் எப்படி வச்சீங்க சார் அந்த வேர்ல்பூலுக்கு? ஸ்டாப் லாஸே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் மேம். அதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஃபண்டமெண்டல் தான் மெயினாக பார்ப்பேன். அதாவது டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் பார்த்துருவேன். அப்புறம் ஃபண்டமெண்டல்ல அந்த கம்பெனி வந்து பேடாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அந்த ஸ்டாக்குள்ளேயே போக மாட்டேன். இன்கேஸ் இது வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்ணுவேன். இந்த 2வது லைன் கிட்ட நான் வந்து யூஸ்வலாக 30,000 ஒரு ஸ்டாக்குக்கு 1 லேக் எடுத்து வைப்பேன் மேம். ஒரு 30-40,000 மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். 30,000 இன்வெஸ்ட் பண்ணி அது என்னோட நான் திங்க் பண்ணுற ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டேன், பிரமிடும் பண்ண மாட்டேன், எக்ஸ்ட்ரா ஆடும் பண்ண மாட்டேன். அந்த 30-40,000 விட்டுருவேன். அது 30% இல்லை 28%. அது நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கும் போது நம்மளுக்கே அது ஒரு புரியும், இதுக்கு மேலே இது போகும் போகாது. அது தப்பாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அது எனக்கு ஒரு திங்கிங் வரும், இதுக்கு மேலே இது வேணாம் எக்ஸிட் ஆகிடுன்னு. நான் அதை எக்ஸிட் ஆகிடுவேன். இன்கேஸ் நான் இங்கே என்ட்ரி எடுத்து தப்பாக போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன். இந்த லைனுக்கு நேராக ஸ்டாக் இங்கே கீழே வரும்போது அது ஒரு 2-3 ஸ்டாக் எனக்கு நடந்திருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகும், ஒரு பிரேக் ஈவனோ இல்லை ஒரு 3-4% எக்ஸிட் ஆகிடுவேன். எதுக்காக அந்த எடுக்கிறோன்னா அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அது என்றைக்குமே அது வந்து வெளியே போகாது. இப்போ இவ்வளோ இந்த ஒவ்வொரு இயரும் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 4,832 crores அப்படியே 7,919 crores அப்படியே ஒவ்வொரு இயருக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அங்கே ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இந்த இடம் வந்து குறைஞ்சிருக்கும், பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட எஃப்ஐஎஸ்டிஐஸ்க்கு தான் ரொம்ப விஷயம் தெரியும். அவங்களுக்கு இன்சைட் நியூஸ் தெரியும், எல்லாமே அவங்க நம்மளுக்கு முன்னாடி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் போது இவ்வளோ ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ எஃப்ஐஎஸ்டிஐஸ் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் போது ஏன் நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணி தான் அதை எடுத்தது மேடம். எவ்வளோ நீங்கள் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல நீங்க SKF வெளியில வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மேல போச்சா இல்லைன்னா அதுதான்? போச்சு சார். அது கிட்டத்தட்ட நான் இங்கே எடுத்ததுக்கு அப்புறம் அது 50% கிட்ட போச்சு. நீங்க பட் செல் ஆனால் பண்ணதுக்கு அப்புறமாவே 50% போச்சா? இல்லை சார், 12% எக்ஸ்ட்ரா போச்சு. 38ல நீங்க வித்தீங்க, அதுக்கப்புறம் 38ல 12% நான் மேல. புக் பண்ணிட்டேன். ஓகே, காட் இட். சேம் இது எஸ்கேஎஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப கிளியரான பேட்டர்ன்ஸ் இல்லை. இது எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் நான் எடுத்தேன் இந்த ஸ்டாக்கை. ஆக்சுவலி 5179 15.5க்கு வாங்கியிருக்கேன். இந்த இடம் வாங்கியிருக்கேன் சார். ஆக்சுவலாக இது வந்து சிம்பிளான இதுதான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இங்கே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ளை வரும், அதாவது டிமாண்ட் வரும், இங்கே மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்ளை பண்ணி பேஸ் பண்ணி தான் இந்த பேட்டர்ன்ஸ் மேக்ஸிமம் ஒர்க் ஆகுது. இந்த இடம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ஒவ்வொரு டைமும் பவுன்ஸ் ஆகுது. இங்கே வரும்போதெல்லாம் மறுபடியும் ஸ்டாக் பவுன்ஸ் ஆகுது, இங்கே வரும்போது பவுன்ஸ் ஆகுது, மறுபடியும் இங்கே வரும்போது பவுன்ஸ் ஆகுது. இந்த இடம் மட்டும் ஒரு சின்ன கன்சால்டேஷன் பாருங்க. இந்த இடத்துல வந்து எத்தனை வாட்டி இந்த இடத்த பிரேக் பண்ண அந்த ஸ்டாக் ட்ரை பண்ணுது ஒவ்வொரு டைமும். இந்த இடம் வந்து கண்டினியூ அதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, பட் ஆனால் அது பிரேக் பண்ண முடியல. கடைசியாக இந்த இடம் வந்து பிரேக் ஆச்சு, பட் ஆனால் ஒரு ரெட் கேண்டில். என்ன ரீசனுக்காக அது பிரேக் ஆச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து ரிசல்ட் வந்து அன்னைக்கு அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்ல ரிசல்ட்டு. பட் ஆனால் வந்து எந்த அளவுக்கு அது ஒரே நாளில் அது வந்து அவ்வளோ ஹை போச்சோ, பட் ஆனால் அதே டைமில் அது செல்லும் ஆச்சு. ஸோ நான் அந்த நாளே எடுக்கல, வெயிட் பண்ணி அது என்ன நெக்ஸ்ட் டே வந்து ரியாக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் 15th வந்து இந்த கேண்டில் எடுத்திருக்கேன். ஓகே. இந்த 15th இந்த இடத்துல ப்ரைஸ் எடுத்துட்டு நான் இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால நான் இதுக்கு மேலே வேணாம் எடுக்க வேணாம்னு சொல்லி இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். எஸ்கேஎஃப் எடுத்த ரீசன் அதுதான். அதே மாதிரியே ஃபண்டமெண்டல்ஸும் செக் பண்ணோம்னா அது அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ல நீங்க பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 7.5, டிஐஎஸ் 26, ப்ரொமோட்டர்ஸ் வந்து மினிமம் 50% மேலேயாவது இருக்கணும். எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இல்லைன்னா அதுக்குள்ள நான் போகவே மாட்டேன். இந்த கிரைட்டீரியாவும் அதே தான், எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இருக்காங்க. அதே நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்லயும் அதே மாதிரி இருந்திருப்பாங்க, எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இருந்திருப்பாங்க. யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு இந்த வெப்சைட்லயும் ஓரளவு காட்டும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு மணி கண்ட்ரோல்ல இன்னும் நீட்டாக காட்டும். பாருங்க டிஐஎஸ் யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எந்தெந்த குவார்டர்ல எவ்வளோன்னு. ஸோ நான் மேஜராக அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நான் மூவ் பண்ணுவேனே, என்னை விட.
செராபாதி இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே மேடம் இதில் விட எனக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பேட்டர்னர். ஆஸ்க் ஆட்டோன்னு ஒரு இது யாருமே வந்து அங்கே அந்த இடத்துல என்ட்ராவை யோசிச்சிருப்பாங்க. ம் ம் இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஆமாம் சார், கரெக்ட். நான் வந்து என்ட்ரு ஆனது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஆட்டோ வந்து 361.27.6 ஜூன் மந்த் என்ட்ரு ஆயிருக்கேன். ம் ம் இந்த இடத்துல 27.6 இந்த இடத்துல நான் என்ட்ரு ஆயிருக்கேன். என்ன ரீசனுக்காக என்ட்ரு ஆயிருக்கேன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன், ரொம்ப கசகசான்னு இல்லை, நீட்டாக அது வந்து லெஃப்ட் ஷோல்டரு ரைட் ஷோல்டரு ஹெட் பக்காவாக ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட்டும் ஒரு நல்ல வால்யூம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வால்யூம். ம் கரெக்ட். நான் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டாக் எடுத்தேன். பட் ஆனால் நான் வந்து இவ்வளோ ஹோல்ட் பண்ணல, இவ்வளோ தூரத்துக்கு ஹோல்ட் பண்ணல. நான் எடுத்தது வந்து 32% எக்ஸிட் ஆகிட்டேன். பட் ஓகே. ஆனால் அந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட வந்து இப்போவும் அது ட்ரெண்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. அந்த ம் மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ இதுவும் ஆச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அது 57% கிட்ட போயிருக்கு. ம் ஆனால் அவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ண நம்மளுக்கு நான் வந்து ஷார்ட் டேர்ம் தான், ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே ஹோல்ட் பண்ணி எக்ஸிட் ஆகிடுவேன். மேக்ஸிமம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்குள்ளேயே எக்ஸிட் ஆகிடுவேன். ரொம்பலாம் ஹோல்ட் பண்ண மாட்டேன். ம் ஸோ இந்த மாதிரி ஆஸ்க் ஆட்டோமோட்டிவ் எடுத்த ரீசனும் அதே தான். ம் ம் அப்புறம் ஒரு ஸ்டாக் எஸ்பிஐலும் இதே மாதிரி தான், ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது. ரொம்ப வருஷம் கன்சால்டேஷன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2014 அந்த ஸ்டாக்கு 475 ரூபாய் 485 ரூபாய்க்கு மேலே போகவே இல்லை. ம் ம் ட்ரை பண்ணி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வால்யூம் இருக்கும். ம் ஆனா இந்த இடத்துல நம்ம வாங்கினவங்க என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 2023 2001 இயர் அதே ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கு. கரெக்ட். அந்த கன்சால்டேஷனும் ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சு மேடம் இந்த இடம். ம் நான் இங்கே தான் என்டர் ஆகுறேன். நான் இங்கெல்லாம் இந்த ஸ்டாக்கை வந்து நான் அனலைஸ் பண்ணல. நான் வந்து June 19 தான் அனலைஸ் பண்ணியிருந்தேன் 2014. ஓகே. நான் இந்த இடத்துல என்டர் ஆகுறேன் 24 சம்திங், June 24 இன்னும் என்டர் ஆகுறேன். இப்போ நீங்க பண்ணினதுல எந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் சார்? ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இல்ல அசெண்டிங் டிசெண்டிங் இல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டட் அந்த மாதிரி ஃபேஸ்? ஹெட் அண்ட் ஷோல்டர் நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆகும் மேடம். அது வந்து ரொம்ப வந்து நம்மள ம் டெஸ்ட் பண்ணோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ம் இதுவே சேனல் பேட்டர்ன்ஸ்னால் நீங்கள் ஈஸியாக ஆவரேஜ் பண்ணி வெளியே வர முடியும். ட்ரையாங்கிளும் அப்படி தான். ட்ரையாங்கிள் வந்து 70 to 80% கன்ஃபார்ம் அது வந்து கிளியர் ஷாட் வின் கொடுக்கும். ம் ம் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி அந்த இடத்துல ரொம்ப வருஷம் கன்சால்டேட் ஆகி பிரேக் அவுட் ஆகுதுன்னா கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக் எடுக்கலாம். ரொம்ப வருஷம் இந்த ஸ்டாக் இதே இடத்துல சுத்திட்டு இருந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், 60%. அதுவும் ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வச்சுக்கிங்களா. 1 மந்த் 1.5 மந்த்லயே உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனா நான் இதுவும் வந்து அவ்வளோலாம் ஹோல்ட் பண்ணல, கிட்டத்தட்ட 32%லேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி பிளாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். இந்த ஸ்டாக்லாம் வந்து எப்படி பிக் பண்ணுறோன்னா, நான் டெய்லி நைட் ஆனால் வந்து ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணேன். என்கிட்ட மொத்த ஸ்டாக்குமே மேக்ஸிமம் நான் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஓ, எல்லா ஸ்டாக்ஸுமே எல்லா ஸ்டாக்ஸுமே அது ஏன்னா நீங்க எஃப்ஐஐ இன்க்ரீஸ் ஆகுற இடத்த தான் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட். ஆமாம் மேடம். அது நான் இப்போ அந்த இடத்துல பேட்டர்ன்ஸ் வருதான்னு நான் பாப்பேன்னு சொல்றீங்களா? அந்த எஃப்ஐஐடிஏ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மாதிரி ஏதாவது ஸ்கிரீனர் இல்ல சார்ட்டிங் அந்த மாதிரி? இருக்கு மேடம், இருக்கு. ஓ, அது பிளாக் பாக்ஸ் வந்து இது வந்து சுத்தமாக பேட்டர்னே ஒன்றுமே பெருசாக இது இல்லை, எதுவுமே கிடையாது. இது நான் எடுத்த ரீசன் வந்து ஒரு long- சின்ன ஃபிளாக் பேட்டர்ன். பட் ஆனால் இந்த இடம் வால்யூம் ஸ்ப்ரவுட் ஆனது பாருங்க, எவ்வளோ வால்யூம்ஸ் பாருங்க, ரொம்ப அதிகமான வால்யூம்ஸ். ப்ளஸ் பிளாக் பாக்ஸ்க்கு அந்த குவார்டர் வந்து ரொம்ப ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்தது. நீங்கள் இந்த பிளாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இருக்கணும், யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நான் அதுக்குள்ளேயே போவோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரொம்ப 70% வச்சுருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே.
நான் எடுத்த டைம்ல வந்து இப்போ எஃப்ஐஎஸ் வந்து 4.71% எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் எடுத்தது. அவங்களோட ஆர்டர் புக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் எடுத்த ரீசன் அதுக்கு தான். பட் ஆனால் இதுவும் நான் ரொம்பலாம் ஹோல்ட் பண்ணல. எல்லாமே 20-30% நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இந்த பிளாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 38%ல எக்ஸிட் ஆயிட்டேன். கரெக்ட். ம் பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கும். ம் 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 80%க்கு மேலே கொடுத்துருக்கு. ம் ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுவேன் மேடம். ஒவ்வொரு ஸ்டாக்கும் நான் எடுத்தது அப்படிதான். இன்கேஸ் இது தப்பா போச்சுன்னா அந்த சில மென்ஷன் பண்ணுவேன். ஆஸ்டால் வந்து நான் எடுத்தேன். ம் ஆனா என்னோட வியூ படி தப்பா போச்சு அது. ம் பட் இப்போ ரீசெண்டா எஃப்ஐடிஐ ஆட் பண்ற ஸ்டாக்ஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா சார்? இந்த பிரியம் இப்போ சாரும் நான் வந்து அந்த மாதிரி இன்னும் நான் வந்து வாங்குறது இல்லை மேடம். ஆனா வந்து சில ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சில ஸ்டாக்ஸ் வச்சிருப்பேன். இந்த இந்த எல்லோலாம் வந்து நான் வந்து இன்னும் எடுக்கல, என்ட்ரிஸ் எடுக்காத மாதிரி என்னோட கணக்குப்படி. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த டேட்டா மேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிலர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க டேட்டா மேட்டிக்ஸ்லாம். ம் ம் இது எப்போ எடுக்குது? நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணால் பாட்டம்லேயே பிடிக்கலாம். ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ஸை நம்மளால எடுக்க முடியும் ஈஸியாக, பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ம் 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 ட்ரெண்ட் ஆன பிறகு தான் நம்மளுக்கு அது கண்ணிலே தெரியும் ஏன் அந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ ட்ரெண்டாக இருக்குன்னு. நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு வால்யூம் ஸ்ப்ரவுட் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, கிளியராக வால்யூம் ஸ்ப்ரவுட் ஆயிருக்கும். ம் இது வந்து ஒரு கிரைட்டீரியா. பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும், வால்யூம் ஸ்ப்ரவுட் ஆகணும். அதை ம் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு வோடாஃபோன் கூட எடுத்துங்களா, ஐடியா எடுத்துக்கங்க. வோடாஃபோனும் ஐடியாவும் இந்த பேட்டர்ன் அது வந்து வெளியே வந்திருந்தாலும் எவ்வளோ கிளியர் பேட்டர்னாக இருந்தாலும் அதுக்குள்ளே நான் என்டர் ஆக மாட்டேன். ஏன்னா அந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனி, எஃப்ஐஎஸ்டிஎஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ரெண்டுமே டெக்னிக்கலாகவும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும், ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டாக்குள்ளே போகணும். இந்த டேட்டா மேட்டிக்ஸ் ப்ரீவியஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட 100%. ம் இப்பயும் அது பிரேக் அவுட் ஆகி அது கொடுக்குற மூவ்மெண்ட் பாருங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா இப்பவே 50% கொடுத்துருக்காங்க. ம் இந்த மாதிரி நம்ம பாட்டம்லேயே கேப்சர் பண்ண முடியும் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பேட்டர்ன்ஸ், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் எப்பயுமே மார்க்கெட்ல லீடரு. அதை ஆ எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அதை மறைக்க முடியாது நம்ம கிட்ட இருந்து. கண்டிப்பா. அது கிளியரா அது என்ன பண்ணுதுன்னு அது காட்டும். பட் ஆனால் சில டைம் நம்மளை ஃபுல் பண்ணுவாங்க. அது மீறி நடக்கும். அதை ம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் மார்க்கெட். நீங்க அது இருக்க இருக்க இப்போ நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், உங்களுக்கு தெரியும் அது ம் ஒரு தப்பா நம்மளோட ட்ரேட் தப்பா போச்சுன்னா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு. அது மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க 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 அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நெஸ்கோ கூட பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது வந்து ஒரு சேனல் பேட்டர்னு. அழகா பாருங்க, இந்த ட்ரையாங்கிள்ல பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல கன்சால்டேட் ஆகுது. கிட்டத்தட்ட ம் 2023 இருந்து இப்போ வரையும் கன்சால்டேட் ஆகி இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் ம் அவுட் ஆகும்போது இங்க வால்யூம்ஸோட இன்ட்ரெஸ்ட் பாருங்க. இங்க வால்யூம், இங்க வால்யூம், இப்பயும் வால்யூம்ஸ், கண்டினியூவா வால்யூம். இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இப்போ ம் கூட நமக்கு வேணாம், எனக்கு வந்து ட்ரேட் வேணாம் அப்படின்னா கூட நம்ம ஒரு 17% 20%ல எக்ஸிட் ஆயிடலாம். ம் இந்த மாதிரி பாட்டம்லேயே ட்ரேடை எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது ஸ்விங் ட்ரேடிங். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரம் சீக்கிரம் வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்க முடியும். ஓகே. லாங் பிரியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் பார்த்தா மட்டும் போதும். ஓகே சார். பிரியம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. சொல்லுங்க சார். பிரியம் சார். இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கு நீங்கள் இப்போ எடுத்திருந்து முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமா சார். அது அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை போட்டு அதில் வந்து 9 EMI வீக்லியில் ஆட் பண்ணுங்களேன். சரிங்க சார். இப்போ நான் ஆஸ்ட்ரல் வந்து எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ம். உம், இல்லை இப்போ கரண்ட் ரன்னிங் எதுவுமே இல்லையா? கரண்ட் நான் எந்த ஸ்டாக்குமே செகண்ட் வாங்கல இது சார், ஃபண்ட் செகண்ட் இல்லை. எடுத்தீங்க. ஓகே ஓகே. ம் எல்லாமே ம். பில்டிங்காக எடுத்துட்டேன். சரி சரி சரி. நான் வந்து இங்கே எடுத்த ரீசனும் அதே தான் சார். இங்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு. நான் எடுத்தது வந்து இந்த இடத்துல ஸ்டாக் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. வந்து நீங்க வீக்லி பாக்குறீங்க, அதுக்கப்புறம் டேக்கு வந்துடுறீங்க. ஆமா மேடம். எஃப்ஐஐ பாக்குறீங்க. மந்த்லியும் பார்ப்பேன், வீக்லியும் பார்ப்பேன். அந்த பேட்டர்ன்ஸ் எதில் வந்து நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கோ ம் அதில் தான் நான் எடுப்பேன் மேடம். ம் ம் இது வந்து இந்த இடம் எடுத்தோம் சார், 24/6. கரெக்டாக இந்த கேண்டில் எடுத்திருக்கேன் சார். இது வந்து ஏற்கனவே இங்கே வந்து ரிஜெக்ட் ஆனதுனால இதை தான் அப்புறம் எடுக்கலாம் அப்படின்றது என் மைண்டில் இருந்தது. நான் இந்த இடத்துல எடுத்தேன் என்ட்ரியை.
ம் ம் எடுத்துட்டு நான் ஒரு நெக்ஸ்ட் டேவே க்ளோஸ் பண்ணிட்டேன். டேட் என்ன ரீசன்? என்னது? எது சார்? டேட் மண்டே 24/6 சார், 24/6 ஓகே ஓகே 2024. ம் எடுத்து இந்த இந்த கேண்டில்லே நான் எக்ஸிட் ஆயிட்டேன். இந்த 2-3 நாள்லயே எக்ஸிட் ஆயிட்டேன். என்ன ரீசன் ம் ம் பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து ப்ரொமோட்டரே அவங்க ஸ்டாக் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வாங்கின முதல் நாள்ல இருந்தே ப்ரொமோட்டர் கண்டினியூ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஸ்டாக்கை. ஒவ்வொரு நாளும் வந்து ம் ஒவ்வொரு பர்சன்ட் 2% அப்படின்னு ப்ரொமோட்டர்ஸே அவங்க ஸ்டாக்கை சேல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ப்ரொமோட்டருக்கே அவங்க ஸ்டாக் மேல நம்பிக்கை இல்லை, இது ஓவர் பிரைஸ்டா இருக்கு, இதுக்கு மேல நம்மளுக்கு வேணான்னு சிலர் திங்க் பண்றாங்க. அதுல இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ், நான் எல்லாரையும் சொல்ல, யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு அது திங்க் ஆயிருக்கு. அவங்க ம் இதுக்கு ம் மேல வேணாம், இல்ல அவங்களோட நீடுக்காக கூட வித்துருக்கலாம். எனக்கு அது வந்து ஒரு தப்பா தோணுச்சு. எதுக்கு ப்ரொமோட்டரே விற்கிறாங்க, நம்ம எதுக்கு இதுல போய் உட்காரணும்? ப்ரொமோட்டரே அவங்க ஸ்டாக் மேல நம்பிக்கை இல்லாத போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ஆன நிலைமை வந்து பாருங்க, கண்டினியூஸ் ஃபால் தான். ம் அதனால நான் வந்து ஒரு 10 ஸ்டாக் மேல ஒரு ஒரு என்ட்ரி எடுக்க மாட்டேன். அந்த ஸ்டாக்கை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுவேன், நியூஸ்ல இருந்து எல்லாமே. அந்த நீங்க அந்த 24 ஜூன்ல என்ட்ரி ஆனீங்க இல்லையா? ஆமாங்க சார். நான் அன்னைக்கு பண்ணியிருந்தா நானும் என்ட்ரி ஆயிருந்திருப்பேன். ம் பட் இப்போ வந்து அந்த கைட்லைன்ஸ் கொஞ்சம் மாத்திக்கிட்டு ம் ஓகே சார். ஐ வில் நாட் என்டர் இன் தட் சுச்சுவேஷன் 24 ஜூன்ல. ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்க இங்க ரீசெண்டா சப்போசிங் அஸ்யூமிங் வந்து எங்க 26th May 2025ன்னு வச்சுக்கோங்க. அதே ஸ்டாக்கு 26 May. ஓகே சார். ஸோ அஸ்யூமிங் தட் இட் ஃபிட்ஸ் யுவர் பேட்டர்ன் ஆர் வாட் எவர் என்ட்ரி கண்டிஷன், இந்த அந்த இடம் இந்த இடம் சொல்றீங்களா சார் நீங்க? 26th May 2025 நான் வீக்ல பார்ப்பேன். வீக்ல 26th May செக். சார் தர்மன் சார் இந்த குணா இடம் சார், இந்த இடம் நீங்க சொல்றீங்க, இங்க பை பண்ணிருப்பீங்கன்னு சொல்றீங்க. இல்ல பை பண்ணினா ஆ அங்க ஆ பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றேன். சப்போஸ் ஆமா ஆமா சார், நானும் இங்க சில வந்து பேர் பை பண்ண மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஸ்மால் கப் பிரேக் அவுட் ஆகுது, ம் ம் ரிவர்சல் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா அங்க பை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஒரு சின்ன செக் என்னன்னா, அந்த டாப்ல உள்ள விக் இருக்கு பாத்தீங்க இல்லையா? இதுவா சார்? அந்த வீக் வீக்ல டாப்ல ஓகே ஓகே. வீக்ல டாப் விக் வந்து ஹை மைனஸ் லோ டிவைடட் பை ஹை மைனஸ் க்ளோஸ் டிவைடட் பை ஹை மைனஸ் லோ, அந்த பர்சன்டேஜ் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அது வந்து 25%க்கு மேல வச்சிருறது. இப்போ ம் ம் ஓகே சார். இப்போ புதுசா ஃபாலோ பண்ற கைட்லைனு, பழசுல ம் வந்து அந்த தெரியாமனால பண்ணல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன ஆகும்னா நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம். ஆமா சார். இன்னொன்று வந்து 9 EMA நீங்க யூஸ் பண்ணி பாருங்க வீக்லியில. இட் வில் நாட் அலோவ் யூ டு என்ன சொல்றது, இட் வில் அலோவ் யூ டு ரன் த குட் ரன்ஸ் அண்ட் வேர் எவர் ஸ்டாக் இஸ் வீக் இட் வில் கெட் யூ அவுட் குவிக்லி. 9 EMI சார்? 9 EMA வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ சப்போஸ் நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் தப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த 9 EMA வந்து ஓரளவுக்கு வீக்லியில உங்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு. இதுல நான் ஆட் பண்ணிருக்கலாம் சார், இஎம்ஐ வந்து மேல இருந்தா நீங்க பை பண்ணுவீங்க. எப்படி சார் இப்போ இந்த இஎம்ஐ இப்போ நீங்க சொன்ன இல்ல 9 இஎம்ஐ ஆட் பண்ணிருக்கேன். எடுத்ததுக்கு அப்புறம் ஓ ஓகே ஓகே சார். சப்போஸ் ரிவர்ஸ் வருது, சரிங்க சார். இப்போ நீங்க இந்த டேட்டா மேட்ரிக்ஸ் காமிச்சிங்க இல்லையா, அதுல வந்து ஆமா, இஎம்ஐ வந்து டச்சே ஆகலை இன்னும். டேட்டா மேட்ரிக்ஸ். ஓகே சார். இஎம்ஐ டச்சே ஆகலை. டச் ஆகலைன்னு போது ஐ வில் கீப் வெயிட்டிங் வித் த இஎம்ஐ அஸ் ஸ்டாப் லாஸ் ஆர் ஓ ஹையர் என்ட்ரி ஸ்டாப்ல என்ட்ரி எடுத்த அப்புறம் நீங்க இஎம்ஐ கிட்ட வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஹோல்ட் பண்ணலாம். ஆர் யூ கீப் அ ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டிரான்ஸ் பர்சன்டேஜ். நேற்று சொன்னேன் இல்லையா அது மாதிரி. ம் ம் ஆமா சார். whichever way 357. it is whichever way it is beneficial to us, அது ரெண்டுல எது பெட்டரோ அதை எடுத்துக்கிறோம். ஓகே ஆனா ஓகே. இந்த ஆஸ்ட்ரால் கேஸ்ல என்ன இருக்கும்னா, என்ட்ரி நம்ம வந்து தப்பா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விக்கு நம்ம பார்க்காம அண்ட் ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இட் வில் கெட் யூ அவுட் as soon as it crosses 9 EMA. இப்போ மேல நீங்க ஒரு இடத்துல எடுத்தீங்கன்னு சொன்னீங்க ஆமா இல்லையா, சார், இந்த இடம் என்ட்ரி, அந்த இந்த இடம் இடம் என்ட்ரி. அந்த இடம் வந்து உங்களை பாதுகாத்து இருந்திருக்கும். கரெக்ட். ஆனா இது வந்து மார்க்கெட் அதுக்கு முன்னாடி அது ஒரு டினோட் பண்ணிருக்கு சார். இங்க ஒரு ரிஜெக்ஷன் பாருங்க, இவ்வளவு அழகான ரிஜெக்ஷனு. ம் சரி, இந்த ரிஜெக்ஷன் ஆனனால தான் நான் இதுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு வெயிட் பண்ணி எடுத்தேன். இல்லைன்னா நான் இங்கே ம் என்ட்ரியா இருப்பேன்.
அதுக்கப்புறமும் அது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அது அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அந்த காட்டாதனால எக்ஸிட். பர்டிகுலர் வீக்ல 24th ஜூன்ல ஓகே சார். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் 24th ஜூன் விக்கு வந்து 34%. டூ ஸோ நான் டுவெண்ட்டி அந்த ஃபோரா 25 சார்? 24 ஜூன் 2024 அங்கதானே எடுத்தீங்க நீங்க. ஆமாம் சார். ஸோ அந்த இடத்துல வந்து விக்கு வந்து 34 ஸோ நார்மலாவே அது ரூல்ட் அவுட் ஆயிடும் இப்போ. இந்த இந்த அன்னைக்கு நான் இந்த எடுத்துருந்தது கேண்டல்லையா சார்? இந்த கேண்டல்ல சொல்றீங்களா? வீக்ல சார், வீக்ல. நீங்க என்ட்ரி பேஸ்டு வீக் பேஸ்டு தான் எடுப்பீங்களா சார்? ம் அப்போ நம்ம நிறைய மிஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல சார்? நம்ம அது பரவாயில்லன்னு மூமெண்ட் விட்டுட்டேன் சார் இப்போதைக்கு. மூமெண்ட்ஸ் நிறைய மிஸ் பண்ற மாதிரி ஆகும் இல்லையா? எஸ் 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 பாசிபிள். நமக்கு வந்து டெய்லி உட்காந்து இந்த ஸ்டாக்கை பார்த்து ம். அது அது கண்டினியூஸா அது ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கறத விட ஃப்ரைடே என்ட்ரி, மண்டே என்ட்ரி, ஃப்ரைடே ஆடு இல்லைன்னா எக்ஸிட். ஓகே ஓகே சார். கொஞ்சம் நிம்மதியா வாழ்க்கையை நிம்மதியாக்கிக்கலாம். கண்டிப்பா இது ஸ்டாக் எடுத்துட்டா ப்ரெஷரா தான் இருக்கும் சார். ம். அது நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க சிஸ்டம்ல ஃபிட் ஆகுதா என்னன்னு. சரிங்க சார். சில பேருக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து ரொம்ப தள்ளி இருக்கலாம். ஆர் யூ கேன் லுக் ஃபார் ஈவன் சப்போஸ் நீங்க வந்து இது என்ன சொல்றது பிசார்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. என்ன இண்டிகேட்டர் சார்? பிசாரி பிஎஸ்ஏஆர் பேரபோலிக் எஸ்ஏஆர். பேரபோலிக் நான் யூஸ் பண்றேன் சார். பட் ஆனா இதுக்கு தான் இன்ட்ராடேக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்றேன். இதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்க சார். பேரபோலிக் எஸ்ஏஆர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் குஷன் கொடுக்கும் உங்களுக்கு எக்ஸிட்டுக்கு. ஓகே சார். அட் த சேம் டைம் இப்போ ஆஸ்ட்ரால்ல பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து எக்ஸிட் கொடுத்துருந்துருக்கு. ஈவன் தோ இஎம்ஐல வந்து அதுக்கு முந்தின வாரமே எக்ஸிட் ஆயிடுச்சு அதுதான் சார். இல்லைங்களா. இதுல நான் எப்படி பிளான் பண்ணிருப்பேன்னா, இது கண்டினியூயா ஸ்டாக் விழுது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் இங்க இருந்து விழுது. இதுல ம் நான் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இங்க மறுபடியும் அது கன்சல்டேட் ஆகி அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. பட் அதோட ம் ரெசிஸ்டன்ஸ் உடனே இங்க ஒண்ணு இருக்கு. ம் இது வந்து உடனே இங்க ரிட்டர்ன் ஆகி திரும்ப அது பவுன்ஸ் பேக் தான் ஆகுது. சப்போஸ் நம்ம எடுத்த என்ட்ரி தப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாகாம இருக்காது. நிறைய டைம் வந்து நம்ம தப்பு ஆமா பண்ணுவோம். ஆமா ஆகும் சார். நான் இதுல எடுத்ததே கூட. அதே டயத்துல வந்து நம்ம வந்து இதை பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம பார்க்கவும் செய்யணும், அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஆமா. பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுத்தோம்னா ஓகேயா இருக்கும். இந்த காலா மந்திர்னு ஒரு காஞ்சிபுரம் சாரி கம்பெனி சார். ம் சாய் சில்க்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் நான் ஆக்சுவலி எடுத்திருந்தேன். சேம் நீங்க ஆஸ்ட்ரல் பாத்தீங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் ம் கீழே விழுந்தது. இந்த ஸ்டாக் நான் வந்து 27 இந்த இடத்துல வாங்கியிருக்கேன். பிரேக் அவுட் ஆனனால இந்த இடம் எடுத்திருக்கேன். பட் ஆனா அடுத்த நாளே அதோட ரிசல்ட் வந்து சுத்தமா சரியில்லை. ம் நான் இங்கேயே மென்ஷன் பண்ணி இந்த இடம் எக்ஸிட் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட 4.3% எக்ஸிட் ஆயிட்டேன். 30,000 40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 4,000 மைனஸ்ல எக்ஸிட் ஆயிட்டேன். 2,000 மைனஸ்ல எக்ஸிட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ம் கண்டினியூவா பாத்தீங்கன்னா அது கீழேயே தான் இருக்கு. இல்லைன்னா நம்ம பாயிண்ட் 4th பாயிண்ட்ல ஜூலை எக்ஸிட் ஆயிருக்கலாம், அவ்வளவுதான். 4th ஜூலை என்ட்ரி அது ஆமா ஆமா சார். 2024. ஆமா ஆமா. அதுவும் பார்த்தீங்கன்னா 4th ஜூலை 4th ஜூலை ஒரு நிமிஷம். 2 ஜூலை சார். 2 ஜூலை 2 ஜூலை. ஓகே 2 ஜூலைனாலும் என்ட்ரி எடுத்திருக்காரு. 8th ஜூலை வந்து ஸ்டில் ஓகே. ஏன்னா அதில் வந்து ஓரளவுக்கு விக்கு நல்லா இருந்திருக்கு. இங்கே நான் எக்ஸிட் ஆயிட்டேன் சார். இந்த இடம் வந்து அவங்க ம். ரிசல்ட் வந்து இந்த இடம் நினைக்கிறேன். கரெக்ட். பட் இதில் வந்து உங்களுக்கு என்ட்ரியே வந்து வந்திருக்க கூடாது. ஏன்னு ஆமா கேட்டிங்கன்னா சார். இதுல நான் பண்ண தப்பு வந்து வால்யூம்ஸ் கிடையாது. இதுல ம் எஃப்ஐஎஸ்டிஐஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது வந்து ம் என்னோட ரிலேட்டிவோட தெரிஞ்ச கடை இது. ஓகே ஓகே. அவர் சொன்னாரு இப்ப நல்ல உங்களுக்கு பிசினஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ம் ஸோ ம் நான் அந்த கடையே அதுக்கப்புறம் தெரிஞ்சுதான் பார்த்தோம். ஒரு இது நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு அது கம்பெனி நீ வந்து ஏன்னா இருக்கு இதில் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ரைட் ஃப்ரம் 12th February 2024 அதுலேருந்து ஓகே சார். அவங்களுடைய 21 இஎம்ஐ வந்து மேலே இருக்கு, 9 இஎம்ஐ கீழே இருக்கு. கீழே இருக்கு.
நான் 9 வாங்கின வந்து இடத்துலயும் கீழே கீழே இருக்கு, இருக்கு. 21 மேல இருக்கு. ஸோ விச் இட் செல்ஃப் டினோட்ஸ் தட் த ஸ்டாக் இஸ் டெஃபினெட்லி இன் அ டவுன்வர்ட் ஸ்விங். இது எப்போ ரிவர்ஸ் ஆச்சுன்னா இப்போதான் ரீசெண்டாக தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு 30 ஜூன்ல. ஓகே சார். அது வரைக்கும் அது வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவா 9 இஎம்ஐ வந்து கிராசிங் த 21 இஎம்ஐ நடக்கவே இல்லை. ஸோ அதுக்குள்ள இருக்கும்போது நீங்க சொல்றது வந்து எப்படின்னா ரேஞ்ச் பவுண்டா இருக்குன்றீங்களா? ரேஞ்ச் பவுண்ட்ல அங்க வந்து நம்ம போனாலே நமக்கு சிக்கல் தான். அது ஓகே ஓகே சார். பாசிட்டிவா நமக்கு மூவ்மெண்ட் எதிர்பார்த்தோம்னா கிடைக்காது. பட் அதுக்காண்டி 30 ஜூன்ல என்ட்ரி ஆயிருப்பேன்னா மாட்டேன், அதுவும் மாட்டேன். ஏன்னு கேட்டேன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம், 35% விக்கு. வால்யூம் நல்ல வால்யூம். அது அந்த இடத்துல பர்சன்டேஜ் எப்படி சார் கேல்குலேட் பண்றீங்க? அது ஏதாவது நீங்க சும்மா விஷுவலா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியறதுனால அப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க இது கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து அது வந்து ப்ரொடெக்டட் இண்டிகேட்டரா வச்சிருக்காங்க. ஸோ ஓகே ஓகே. அது வந்து அவங்க தான் கொடுக்க முடியும். அவர் இது பண்ணிக்குவாரு. ஹை அதாவது இப்போ 30th ஜூனோட கேண்டில் எடுத்துக்கோங்க. 30 ஜூன் 30 ஜூன் அது இந்த வீக்லி தானே சார் நீங்க பார்ப்பீங்க? வீக்லி தான் பார்க்குறேன் சார். கலாமந்திரில் 30 ஜூன் எடுத்துக்கிட்டு 30 ஜூன் இல்லையில சார், 24 ஜூன் தான் இருக்கு சார். 2025 சார். 25. இப்போ ஓகே ஓகே 30 ஜூன் சார். இப்போ ஏன்னா அங்கதான் வந்து இந்த இஎம்ஐ வந்து கிராஸ் ஓவர் ஆகுது. 9 இஎம்ஐ கோயிங் அப் ஓகே சார். above the 21 இஎம்ஐ. ம் ஸோ அப்போ வந்து நார்மலா எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் கிராஸ் ஓவர், ஸோ வி கேன் என்டர், வால்யூம் நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஹை வந்து 174.5 இல்லையா? ஆமாம் சார். ஹை வந்து 174.5, க்ளோஸ் வந்து 162.78. ஸோ 174.5 மைனஸ் 162.78 is equal to 11.72. ஸோ மேடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இந்த இந்த கிராஸ் ஓவர் தான் சொல்றீங்க இல்லைங்களா? ரெண்டு எஸ் இஎம்ஐவும் வந்து எஸ். கிராஸ் ஓவர் ஆகும்போது. ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணுவாங்க, நான் பண்றதுக்காண்டி சொல்லலை, நிறைய பேர் ம். பிரியம் பண்ணுவாங்க, சார் பார்ப்பாங்க. சொல்லுங்க. 11.72 ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம். 11.72 ஓகே. அப்புறம் 174.5 மைனஸ் லோ வந்து 141.48. ஸோ 33.02. ஸோ 11.72 டிவைடட் பை 33.02 போட்டிங்கன்னா 35.5% வரும். அந்த டாப்போட எவ்வளவு ஹைட்டு, அது வந்து டோட்டல் கேண்டிலோட ஹை மைனஸ் லோவோட ஹைட்ல எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்குன்றத பார்க்குறோம். ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து 25, 20, 15 அது நீங்க டிட்டர்மைன் வச்சுக்கலாம் உங்களுடைய இதுக்கு கம்ஃபர்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. பட் த ஹையர் த விக்கு வாட் ஹேப்பன்ஸ், அதனுடைய இண்டிகேஷன் என்னன்னா மேல வந்து செல்லர் இருக்காங்க அந்த இடத்துல. ஆமா, செல்லர் ஃபைட் பண்ணிருக்காங்க. நீங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த 10th பிப்ரவரி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வாரம் வந்து ட்ரை பண்ணாங்க மேல போறதுக்கு, போக முடியாம அங்கேயும் விக் அடிச்சு, அதுக்கு அடுத்த வாரம் வந்து 10th பிப்ரவரியில இருந்து பாருங்க டவுன்வர்ட் ஸ்லோப். ஆமா சார், இதோட வந்து ஸோ ஃபுல்லா டவுன். அந்த லெவலுக்கு எப்பெல்லாம் வருதோ வந்த உடனே இவன் அடிக்கிறான். ம் ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14th ஜூலைலையும் அவனால வந்து அந்த விக் உள்ள கேண்டில கிராஸ் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த வாரம் 28 ஜூலைல தான் அது நடக்குது. ஒரு உங்க உங்க இதுபடி இந்த இந்த கேண்டலும் வந்து அதுக்கு எலிஜிபிள் கிடையாது இல்லையா சார்? 21 ஜூலை 21 ஜூலைலையும் வந்து உங்களுக்கு 21 ஜூலைல 21ல வந்து 25 ஆல்மோஸ்ட் அட் த பார்டர்ல இருந்திருக்காது. ஓகே அட் த பார்டர்ல இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஸ்டில் ஓகே பார்டர்ல இருக்கிறதுனால. பட் இந்த 21 ஜூலைல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் பை வால்யூம்னு இருப்பாங்க. அதாவது வேர் தேர் இஸ் அ பிக் ஒரு மணி வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பெரிய கை வந்து ஒரு 1,00,000 ஷேர் 50,000 ஷேர் அந்த மாதிரி பெருசா வாங்கியிருக்காங்க லம்பா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்து ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து சைட் வேஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே சார்.
So அதுவும் நீங்க இப்ப அந்த இதுல பாக்குறீங்க இல்லையா, அந்த ஆமா ஆமா சார். எஃப்ஐடிஏ சேஞ்ச். ஆமா ஸோ சார். அது மாதிரி இதுவும் வந்து அந்த பர்டிகுலர் டேல வந்து உங்களுக்கு இந்த இதுல பல்க் டீல் பிளாக் டீல் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா பார்த்தா அந்த டயத்துல அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த கேண்டில் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். சரிங்க சார். எஸ். எடுக்க அதாவது கூடாதுன்றதுக்கு நிறைய காரணங்கள் நான் சொல்லுவேன். எடுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் என்ன? வந்து அதனால ஏன்னா எடுக்கவே கூடாதுன்னு அப்படி கிடையாது, எடுக்கலாம். நம்ம வந்து நம்மளுடைய ஃப- நிறைய ஆரம்ப காலத்துல எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அவங்க சொன்னாங்களே ஐயோ அப்படி ம் நல்ல ம். ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகி க- இது வந்து தவறானது தான் ரொம்ப அதிகம். அந்த கால்குலேஷன் அந்த பிலீஃப் ஹோப் இதெல்லாம். ஸோ அதுக்கு ஓகே. பதிலாக நம்ம ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ், அஃப்கோர்ஸ் இது நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேற இவங்க சொல்லி கொடுத்தது தான். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இது வந்து எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்படி இருக்கா, இப்படி இருந்தா நான் எடுக்க மாட்டேன், இப்ப விட்டுடுப்பா, அடுத்த ஸ்டாக்கு பாருப்பா அப்படின்னு. நான் அதை மாதிரி ரொம்ப நேத்திக்கு பார்த்து பார்த்து தான் நிறைய ஸ்டாக் மிஸ் பண்ணிட்டேன் சார். ஸோ நேத்திக்கு ஒரு ஸ்டாக்கு பார்த்தோம். சார் இப்ப நேம் இவர் சொல்றாருல்ல எஃப்ஐஐடிஐஎஸ் அதிகமா வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தா நான் போவேன். பட் அது வந்து மேடம் எவ்ரி குவார்டருக்கு தான் மேடம் கிடைக்கும் உங்களுக்கு. 3 months ஒன்ஸ் தான் கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ இன் பிட்வீன் நீங்க என்ன பண்ணுவீங்க? இன் பிட்வீன் வேற கிரைட்டீரியா வச்சு பார்க்கணும். இன் பிட்வீன் வந்து we can observe இல்ல இல்லையா? சார், நம்ம அது ரொம்ப இப்ப இதை பாருங்க உதாரணத்துக்கு. ஆ, இல்ல நம்ம அப்சர்வ் பண்ணலாம் மேடம். இப்போ இன் போரோ பிட்வீன் வந்து லிமிடெட் இருக்குல்ல சார். ம், போரோ லிமிடெட் வந்து இப்போ வந்து பார்க்க வந்து சேனல் பேட்டர்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்கேஸ் இது வந்து இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த இடம் 487 பிரேக் ரெனியூபிளா அவுட் இது ஆகுது. நார்மலா? போரோசில் லிமிடெட் சார். லிமிட்டெட், ஓகே. ஆமா. இதை வந்து நம்ம டெக்னிக்கலா இப்போ உதாரணத்துக்கு இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் வந்துருச்சு, நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நான் உடனே இந்த ம், கேண்டில் எடுக்க மாட்டேன் சார். இந்த ஸ்டாக் எடுக்க மாட்டேன் சார். நெக்ஸ்ட் நம்ம வந்து ம். அந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்ட்டு போரோசில் நம்ம போய் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எஃப்ஐஐஸும் டிஐஎஸ் 6% யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஐஎஸ் வந்து கொஞ்சம் வித்துருக்காங்க. ம். பெக் ரேஷியோ மைனஸ்ல இருக்கு. ப்ரொமோட்டர் கொஞ்சம் வித்துருக்காரு. இப்போ பட் ஸ்டாக் இதெல்லாம் ஒன்றும். லேட்டஸ்ட் இல்லையா, அந்த டயத்துல உள்ள ஃபிகர்ஸ் கிடையாது. ஆமா ஆமா சார், லாஸ்ட் குவார்டர் அப்டேட் பண்ணுவோம், அதாவது டிசம்பர்ல உங்களுக்கு ம், அப்டேட் ஆயிருக்கும் அது. ம், 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 அவங்களோட ரெவென்யூ எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் செக் பண்ணுவோம் சார். சேல்ஸ் ம், கண்டினியூவா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா நீங்க பாத்தீங்கன்னா 3 crores, 229, 217, 278, 238, 270. ப்ராஃபிட்டு ரொம்ப இது வந்து ரொம்ப சவுண்டபிளான கம்பெனி கிடையாது. பாருங்க 35 இருக்கு, 19 சில டைம் 25 இருக்கு, 16 இருக்கு, சில தான் வெறும் 3 crores தான் பண்றாங்க. ம். இல்ல, பாரோயிங்ஸ் உங்களுக்கு வந்து டவுட் சொல்லுங்க சார். டவுட் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, அது என்னது? அதுதான் சார், இப்போ நான் ஸ்டாக் இந்த இப்போ என்ட்ரி எடுத்துறேன் இல்லையா, ம், நான் வந்து இந்த எக்ஸிட் வந்து ஆவரேஜ் பண்ணி எக்ஸிட் ஆகுறேன் சார். ம், ம். அதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதுக்கு நான் சொல்றேன். அஹ், ஒரு இது உங்கள்ட்ட என்ன சொல்றது, ராஜமாதா, ம் சொல்லுங்க சார். உங்கள்ட்ட அந்த இன்வெஸ்டிங் பிரின்சிபலோட ஸ்கிரீன்ஷாட் இருக்கா? அதுதான் இன்வெஸ்ட் சார், இப்போ நான் பிரின்சிபல்ஸ் இதோ இருக்கு. எக்ஸல் ஃபைல். அன்னைக்கு நம்ம இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோமே அதா. அது இல்ல, அது டைப் ஏபிசி. நான் சொல்றது வந்து ம் மூணு மூணு யூஸ் கேஸ் இருக்கும். ம் இது வந்து ரிட்டர்ன் வந்து 100, 90, 80 அப்படின்னு சொல்லி கீழே வந்துகிட்டே இருக்கும். இதோ கொஞ்சம் வெயிட். ம். இருக்கு, நான் பாக்குறேன். மெயினா என்ன சார், அந்த ஜெனரலா நானும் நிறைய பண்ணியிருக்கேன். ம் இந்த ஆவரேஜ்
டவுன் மெத்தட்ல. ஓகே சார். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் அதிகமா இருக்கும் அதுல. ஆமா ஆமா சார். நம்ம வந்து ஹோப்லயே உட்காந்துக்கிட்டு இருப்போம், எப்படா ஒரு வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லி. வரும், ஆனா நமக்கு வந்து ரொம்ப சோதனை பண்ணிடும் நம்மள. அதே டைம் வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். ம். வேற நல்ல ஸ்டாக்ல அதே பணத்தை நம்ம போட்டிருந்தோம்னா, ஏன்னா ஸ்டாக் வராமலே இல்லை இல்லையா, ஸ்டாக் வந்துகிட்டே தானே இருக்கு. ஆமா ஆமா சார். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, நம்ம நம்ம கண்ணில் படாம எவ்வளோ ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு இதை வந்து பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நமக்கு போயிடும். அந்த இதை காமிக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன டேபிள் இருக்கா பார்க்கட்டும், அவங்க இருக்காங்கன்னு காமிச்சு. இருங்க நான் இது பார்த்துட்டு. சரிங்க குணந்தர்மன் சார், சார். சொல்லுங்க சார். ஒரே ஒரு அப்சர்வேஷன். நீங்க ஐ சொல்லுங்க. திங்க் ஸ்டாக் என்ட்ரி எடுக்கிறதுக்கு சில பல கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க, அதுபடி உள்ள வந்துடுறீங்க, நல்லா இருக்கு. சரிங்க ஆனா சார். உங்களோட எக்ஸிட் வந்து மனம் போன போக்குல எக்ஸிட் பண்றீங்க. அதுதான் சார். ஓகேயா? அதை உங்க நீங்க வந்து இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கிட்ட நீங்க கேட்கறதுக்கு ஒண்ணு தான் நான் நீங்க வந்திருக்கேன் மெயினா. நீங்க உங்க டேபிள் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த டேபிள் எடுத்துக்கோங்க, என்ட்ரி டேட் வச்சுக்கோங்க, மார்க் சரிங்க பண்ணிட்டு வீக்லியில வச்சுட்டு ஹிக்கினாஷி கேண்டில் போடுங்க. ஓகேயா? ஹிக்கினாஷி கேண்டில் போட்டு ரெட்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆனா நீங்க மனச தோன்றதை விட பெட்டரா பர்ஃபார்ம் ஆகுதான்னு நீங்க ஒரு வேலிடேட் பண்ணுங்க. இப்பவே பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க வந்து சரிங்க. அது வந்து உங்களோட இது ஹோம்ஒர்க் மாதிரி நீங்க உங்களோட ஸ்டாக்குக்கு பண்ணுங்க. அதுல ஓகே வந்து சார். எவ்வளவு வந்து உங்களுக்கு பெட்டரா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றது அதுல இருந்து ஒரு ஒரு புரிதல், சிம்பிள் மெத்தட் அது. வெறும் ஹிகினாஷி வீக்லி போட்டு ஹிகினாஷி போடுங்க. அதுல எப்போ வந்து ரெட் வருது, அதுல ஏதாவது உங்களால பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா உங்க ஸ்டாக்குக்குன்னு பாருங்க. சிம்பிளா வந்து டிசைட் பண்ண முடியும் உங்களால. மனம் எனக்கு மனசுல தோணிச்சு வெளியில வந்தேன் அப்படின்றது இல்லாம ஒரு ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, இது இது மாதிரி ரீசன். ஆச்சு, அதனால நான் வெளியில வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து ஒன்னொன்னா ட்ரை பண்ணுங்க. ஒண்ணுல நல்ல ரிசல்ட் இருக்கும், ஐயோ இன்னும் நிறைய பிடிச்சிருக்கலான்னு. இன்னொன்னு முன்னாடியே வந்திருக்கும், நீங்க வந்து உங்க மனம் இன்னும் நிறைய நேரம் ஃப்ளோட் ஆக விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்குக்கு பாசிட்டிவா எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அந்த இது போட்டீங்கன்னா யூ வில் கெட் ஓகே. ஓவரால் ஐடியா. சரிங்க சார். அது அந்த ஹிக்கினாஷி கேண்டில் எப்படி வந்து பின்பார் மாதிரி வந்துச்சா, இல்லைன்னா வந்து இன்டெசிசிவா வந்துச்சா, இன்டெசிசிவா வந்து அடுத்த வாரம் அது அப்படியே அப் ட்ரெண்ட்ல போச்சா, நீங்க அதை கொஞ்சம் உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க அதை ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் கிரைட்டீரியாவை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணீங்கனாலே நீங்க செலக்ட் பண்ற பேட்டர்ன்ல நிறைய வந்து உங்களால பணம் பண்ண முடியும். கண்டிப்பா சார். நீங்க அதை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணி பண்ணுங்க அதுதான் சார். சார், ஒரு எனக்கு அந்த டவுட்டே அதுதான். யா நான் யா என்ட்ரி. ஹிகினாஷி போட்டு பாருங்க, நீங்க எக்ஸிட் வந்து உங்களுக்கு அது எப்படி கொடுக்குறான்னு சார், இப்போ சொல்லிட்டு இப்போ பாருங்க. இந்த ஸ்டாக்கே இருக்குன்னா ம்ஹும். நான் இதை வந்து ஒரு 38%ல எக்ஸிட் ஆயிட்டேன். இந்த இடம் என்ட்ரி எடுத்தேன் சார். நீங்க சொல்ற மாதிரி வீக்லி வச்சுட்டா இது வந்து இந்த ரெட் வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகணும்ன்றீங்களா? எப்படி சார் அந்த அது மாதிரி பிளான் ஆமா, பண்ணணும்? அந்த ஃபர்ஸ்ட் ரெட் இந்த அந்த ரெட். அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க மினிமம் போலாம். ஓகே ஓகே சார். இது அதாவது அதுக்கப்புறம் யூ கேன் டிசைட். அந்த வீக் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணுங்களா? ஆமா, வீக் எண்ட்ல தான் வெளியில, ஏன்னா அது திருப்பி வந்து வீக்ல மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஃப்ரைடே கரெக்ட். அன்னைக்கு பாருங்க அந்த வீக்ல எப்படி சரிங்க சார். வந்து முடியுறான்னு சொல்லிட்டுன்னு. ஃப்ரைடே வந்து மத்தியானத்துக்கு 2 மணிக்கு மேல எக்ஸிட் கிரைட்டீரியா வச்சுக்கோங்க. அது 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 வரைக்கும் வந்துன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த இந்த ஸ்டாக் ஃப்ளோட் ஆயிருக்கு உங்களுக்கு? இது வந்து ஒரு நிமிஷம். அந்த ஒரே ஒரு ஸ்டாக் சும்மா